கிடச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் 3 2019 மாடல் வண்டி. இந்த வண்டியில் ஒரு கிளச்சோட ஒர்க்கை நான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட லைட்டாக பிளிங்க் ஆகுது. அது இந்த ஒர்க்கை தான் நான் பண்ண போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட் டிசைர் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரு கிளச்சோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு எப்போவுமே தேயும் பொழுது அது ஹார்ட்னஸ் இருக்கும். அதே மாதிரி ஏபிஎஸோட லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 20 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இக்னிஷன் ஆன் பண்ணும்போது லைட் ஆஃப் ஆகணும். இது ரெண்டுமே ஆஃப் ஆகலை அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏபிஎஸோட மால் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஏபிஎஸோட மால் ஃபங்க்ஷன் பாருங்கள், ஸ்கேன் பண்ணியிருக்கேன். 1031 வருது. எப்போவுமே சி வந்து பார்த்தீங்கன்னா சேசிஸ் தான் வரும். பி வந்து பார்த்தீங்கன்னா பாடி கண்ட்ரோல் மாடியில் வரும். பி வந்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ரெயின், அதாவது என்ஜினை பற்றி வரதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி வருதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேசிஸில் வருது, அதாவது ஒரு ஸ்டேரிங்கோ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஎஸோட கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சியில் தான் வரும். இதோட ஃபால்ட்டு கூட 1031 வருது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 1035 வருது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் லெஃப்ட் ரைட்டு 2 வீலோட ஏபிஎஸ் சென்சாரோட சர்க்கியூட்டு இதுதான் கம்ப்ளைண்ட் காமிக்குது. இந்த ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வேறு வண்டி அட்டன் பண்ணியிருக்கேன். அதே சேம் கம்ப்ளைண்ட் தான் இந்த வண்டிலையும், ரேட்டு பீட்டு தான். இப்போ நான் வண்டியோட எந்த இடத்துல ஃபால்ட்டுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட் டிசைர் டிக்கியில் பாருங்கள், ரியரில் 2 சீட்டுக்கு நடுவில் இந்த பேடை ரிமூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரேட் பீட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட சென்சிங்கோட கேபிள் பாருங்கள் இங்கே வருது. சென்சாரோட கேபிள் இந்த இடத்துல தான் கட் ஆகிட்டு இருக்கு. அதேமாதிரி சாக்கெட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் கட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள், இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபுல் கவர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் பீட் ஈஸியாக உங்களுக்கு ஆகிடுது. இப்போ இந்த ஒர்க்கை தான் நான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைரோட கியர் பாக்ஸை நான் டவுன் பண்ணிட்டேன். இதோட கிளச் பிளேட் கண்டிஷன் பாருங்கள். கிளச் பிளேட் சுத்தமாக தேஞ்சு போயிட்டுருக்கு. கிளச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஆடாக இருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தேஞ்சு போடுறதுனால ரஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த நியூ மாடல் டைப் 3 கிளச் பிளேட் கவர் சிம்பிளோட ப்ரைஸ் பாருங்கள். கிளச் பிளேட் கவர் சிம்பிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். இது ஒரு கவர் சிம்பிளோட ப்ரைஸு 1400 வரும் ஃப்ரெண்ட்ஸ். கிளச் பிளேட்டோட ப்ரைஸ் பாருங்கள் 1950 வரும். இதோட கிளச் சிலிண்டரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மாடல் டைப் சிலிண்டரு. இதோட ப்ரைஸ் பாருங்கள் 4080 rupees வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட் டிசைரோட கிளச் பிளேட் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கீர் பாக்ஸ் நான் லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எலக்ட்ரிக்கல் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் நான் இப்போ லைன் கொடுத்துட்டேன். இப்போ ஏபிஎஸோட லைட்டு காட்டுறேன் 2 பக்கமும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட் டிசைரோட கிளச்சோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி ஏபிஎஸோட லைட்டு பாருங்கள். ஏபிஎஸோட லைட் கரெக்டாக இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கார் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற பொருள்லாம் உள்ளே க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா வண்டி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பொருள் போட்டு அதை க்ளீன் பண்ணலனாவே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் பீட் அதிகமாகும். இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரேட் பீட் அதிகமாக இருந்ததோட ரீசனும் அதுதான். உள்ள ரேட் பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட 2 சென்சாரோட லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுது. அதே மாதிரி இன்ஜினுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கார்டெல்லாம் இருக்குது, அங்கேயே கடிச்சிருந்தது. இந்த ஷிஃப்ட் டிசைர் நியூ மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.